வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் வாட்டர்மெலன் பாப்சிகல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வாட்டர்மெலன் குச்சி ஐஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது இல்லைங்க, என் பையன் தான் செய்து காட்ட போகிறான். இது செய்கிறதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வாட்டர்மெலன் பாப்சிக்கல் எப்படி செய்யணும்னு காட்ட போறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோளம் சீடோ எடுத்துட்டு கட் பண்ண வாட்டர்மெலன் 2 கப், பாதி லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்கு. இந்த கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் இருக்கு. அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், சுகர் போடலனாலும் பரவாயில்ல. இது 3 தான் வாட்டர்மெலன் பாப்சிக்கல் செய்யறதுக்கு தேவை. நம்ம இன்னைக்கு இந்த மோல்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 6 இருக்கு. எல்லாத்தையுமே உள்ள பார்க்க இப்படி தான் இருக்கும். உங்ககிட்ட பாப்சிக்கல் மோல்டு இல்லைன்னா பேப்பர் கப்லேயோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்லேயோ ஊற்றி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் ஊற்றிட்டு அதை அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த உடன் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி பண்ணேன்னா இந்த பொசிஷன் மாறாமல் இருக்கணும்ல நடுவில், அதுக்காக. ஸோ உங்களுக்கு பாப்சிக்கல் மோல்டெலாம் வேணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இதை முன்னாடி சொன்ன மாதிரி ரன்னிங் வாட்டரில் காட்டி எடுத்துட்டா கரெக்டாக வந்துடும். எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வாட்டர்மெலன் போட்டுட்டேன். இனி லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சுகரை ஆட் பண்ணும். இப்போ இது க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, மோல்டுக்குள்ளே ஊற்றலாம். அரைச்சதுக்கப்புறம் நாங்கள் இதை ஃபில்டர் பண்ணலை. உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பல்ப்பியாக இருந்தனால கிளியர் ஜூஸ் எல்லாம் கீழே தங்கிடுச்சு, பல்பெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. அதனால தான் செட் ஆனதுக்கப்புறம் டியூவல் கலர் எஃபெக்ட் வந்தது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே உள்ளே போடலாம். நாங்கள் செய்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 6 பாப்சிக்கல் மோல்டுக்கும் சரியாக இருந்தது. நீங்களும் உங்கள் மோல்டுக்கு அளவு பார்த்துட்டு செய்யுங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓவர் நைட் கூட வச்சா பரவாயில்ல. பாப்சிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இது நேற்று ஈவினிங் வச்சது, இன்னைக்கு காலையில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதில் எடுக்கலாம். பாப்சிக்கலை மோல்லேருந்து எடுக்க முடியலன்னா ஒரு பவுலில் லைட்டாக வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்தால் ஈஸியாக எடுக்க வந்துடும். வாட்டர் ரொம்ப வார்மாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக இருந்தால் வெதுன்னு இருந்தால் போதும். இல்லை டேப்பில் ரன்னிங் வாட்டரில் காட்டிட்டு கூட எடுத்தால் ஈஸியாக எடுக்க வந்துடும். ஆனால் ரொம்ப நேரம் காட்டணும்னா மெல்ட் ஆகிடும். அளவாக காட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண பார்க்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. தேங்க்யூ. மீதும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? இதோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் படித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.